எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஆண்டு துவங்கி ஜனவரி 6 துவங்கி 12ஆம் தேதி வரை கலியுகம் குரோதி வருஷத்தைய மார்கழி மாதம் 22 முதல் 28 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பினை விவரமாக காண்போம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வப்போது நான் தரக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் ஒரு புத்துணர்ச்சியும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் என்பதில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாத அளவிற்கு உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு தொடர்ந்து சொல்வதோடு வாழ்க்கையிலே அன்றாட நிகழ்வுகளுக்கு தேவையான பிராக்டிக்கல் திங்ஸ் நடைமுறை விஷயங்களையும் தொகுத்து உங்களுக்கு அதனோடு ஜோதிட விஷயங்களையும் கணித்து உங்களுக்காக தருகின்றேன். வருங்காலத்தை வசந்தமாக்க ஜோதிடம் நிச்சயம் உதவும். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவில் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகையினால் அவர்கள் உங்களுடைய இல்லத்திலே இருக்கிறார்கள் அல்லது நட்புகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சற்று அனுசரித்து செல்வது கவனம். பயணங்கள் அவர்களோடு செய்கிறீர்கள் என்றால் பயண வழிகளிலே எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை, அதாவது ஜனவரி 6 முதல் 12 வரை ஒரு பொதுவிலே பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் வாரத்தினுடைய பல நாட்களிலே வானத்தில் எண்ணும் போது 5 ராசி வீடுகளிலே மட்டுமே அமைந்திருக்கிறது. இதற்கு அந்த எண்ணுதலின் அடிப்படையிலே சங்கியா என்று சொல்வார்கள். எண்ணுதலின் அடிப்படையிலே சங்கியா நபாச யோகங்களின் அடிப்படையிலே பாச யோகம் என்று சொல்வார்கள். இந்த பாச யோகம் என்பது பயங்கரமான ஒரு லாபத்தை தரும். அது என்ன பயங்கர லாபம்? ஒரு கவனம் தேவை. அதனால்தான் பயங்கர லாபம் என்று சொல்கின்றேன். சரியான வழிகளிலே செல்வத்தை பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதோடு கூட இந்த சங்கியா நபாசி யோகம் சுக்கிரன் சனி இணைவு என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. எப்போதுமே நண்பர்கள், உறவினர்கள், உங்களோடு பணிபுரியக்கூடியவர்கள், சுற்றத்தார் இவர்களின் ஆதரவோடு மிகப்பெரிய செல்வத்தை பெறுவதற்கு இந்த வான வீதியில இருக்கும்போது பொதுவிலே அற்புதமான ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய கிரகநிலை. இந்த பாச யோகம் என்று சொல்லும் போது இந்த பாச யோகம் என்பது கட்டி வைத்திருப்பது. உறவுகளை கட்டி வைத்திருந்தால் அது சிறப்பை தரும். அதேபோல் இந்த பாச யோகம் என்பது நெகட்டிவ் சைடிலே சொல்லும் போது சுக்கிரன் ஒருவேளை யோககாரகனாக அமையாது இருக்கும் போது, எப்போது யோககாரகனாக அமையாது சென்று விடுவார்? பிறவி ஜாதகத்திலே சுக்கிரன் சனியினுடைய பார்வை இணைவென்றால் சிறப்பு, அது மிக அற்புதம். ஆனால் சுக்கிரன் சில நிலைகளிலே செவ்வாயோடு தொடர்பு இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கூடுதலாக ஒரு விஷயத்தை அனுபவித்து விடலாம் என்று, அதாவது ஆசை என்பது காமத்தை நோக்கி உந்தி செல்லும் போது சிக்கல் தரும். அதுதான் வேறு விதமாக நெகட்டிவ் சைடு. நாம் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நெகட்டிவ் சைடில் உணவு உட்கொண்டாலும் கூட அதிகப்படியான உணவு என்பது சோம்பேறித்தனத்தை, சோகத்தை தந்துவிடும். அதே போல் எதிலுமே ஆசை என்பது காமத்தை நோக்கி செல்லும் போது கஷ்டத்தை தரும். அதுதான் நபாச யோகத்தினுடைய லாபம், பயங்கர லாபம் என்று ஏன் சொன்னேன் என்றால், உற்றார் உறவினரை அந்த பாச கயிற்றினால், பாசத்தினால், அன்பினால் கட்டி போட்டு வைத்தால் லாபத்தை தருவதும், அதேபோல் பாசக்கயிறு போன்று ஒரு தண்டனை தருவதுமாகவே இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கும். ஆகையினால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி ஒரு அற்புதத்தை பெற முடியும். அதுதான் இதற்கு. ஆகையினாலே சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் அந்த சிறப்பை வித் லிமிடேஷன்ஸ் அளவோடு அனுபவிக்கும் போது வெற்றியை தரும். ஆனால் சில ஜாதக நூட்கள் சொல்வது, சாரவல்லி போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், சாதாரணமாக ஒருவருக்கு தண்டனை வந்து விடாது. அவருடைய லக்னத்தினும், அது மட்டுமல்லாமல் லக்ன அதிபதியும் 6 மற்றும் 8ஆம் இடத்துல தக்கானம் என்று சொல்வார்கள். எப்படி அந்த நாம் ராசி கட்டம் போடுகிறோமோ அது போன்ற தக்கான அடிப்படையில அங்கு 6, 8 அமர்ந்தால்
அல்லது 6-8 நிலைகளிலே அதனுடைய பார்வை பலம் இருக்கும் போது ஒரு தண்டனை உறுதியாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அளவோடு ரசித்து அள்ளி அள்ளி தந்து அற்புதத்தை பெறக்கூடிய அமைப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு பொதுவிலே இந்த நபாச யோகம் பயங்கர லாபங்களை தருவதாக இருந்தாலும் கூட வாரத்தினுடைய துவக்கத்தில் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை இந்த திங்கள் செவ்வாய் 6-7 ஆகிய தேதிகளில் நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் நினைத்ததை செய்வதற்கு ஏதேனும் ஒரு தன விரயம் ஒரு செலவு செய்யக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படும். அதுக்கு அடுத்து வாரத்தினுடைய கடைசியிலே உடல் நலத்தின் மீது நிச்சயமாக அக்கறை என்பது தேவை. ஏனென்றால் உடல் நலம் இருந்தால்தான் உள்ள நலம் இருக்கும். அப்போதுதான் உற்சாகத்தோடு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவருக்கு இந்த வாரத்தில் ஜனவரி 6, 9, 11 ஆகிய தேதிகளும், ரோகிணியிலே பிறந்தவருக்கு 5, 10 ஆகிய தேதிகளும், மிருகசீரிட நட்சத்திரத்து 1, 2 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜனவரி 6, 10, 11 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நிலை ஏற்படும். ஆகையினாலே இந்த நாட்களில் செய்யக்கூடிய விஷயத்துல சற்று கூடுதல் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். உடல் நலத்திற்காக நிச்சயமாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, திங்கட்கிழமையிலே வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய வீட்டிலேயே முருகன் வழிபாடு செய்வது, மேலும் முக்கியமான வழிபாடு என்றால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். அந்த கோபம் உள்ளிருந்தே ஒரு கோபம் என்பது இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி தங்கை, இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை மிரட்டிவிடும். இப்படி கூட நடக்குமா என்று. ஏனென்றால் உங்களுடைய நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கையாக சிக்கலை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் அந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அதிலே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையில செவ்வாய்க்கிழமையில விளக்கேற்றி வழிபாடு சிறப்பை தரும். மேலும் ரியல் எஸ்டேட், நிலம் வாங்குவது விற்பது ஏற்றத்தை தரும். இந்த வாரத்திலே அனுகூலத்தை தரும். வேலை பளு காரணமாக மன அழுத்தம் தெரியக்கூடியதாக இருக்கும். தொழில் ஒரு திட்டத்தை தீட்டி அதற்காக உழைத்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த வாரத்திலே உடனடியாக கிடைத்துவிடும் என்று நம்பாமல் இருப்பது நல்லது. மனதை அப்படி தயார் செய்து வைத்துக் கொள்வது என்பது வரக்கூடிய வாரங்களிலே அற்புத தனலாபம் என்பது ஏற்படும். மாணவர்களாக இருக்கும்போது படிக்கிறேன் என்று பல செலவுகள் செய்வீர்கள். குரூப் ஸ்டடி செய்கிறேன், பல புத்தகங்கள் வாங்கி படிக்கிறேன், ஆன்லைனிலே பலவற்றை காசு கொடுத்து டவுன்லோட் செய்து படிக்கிறேன் என்று இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட செலவு இருக்கிறது. ஆனால் மனதிற்குள் அந்த கல்வி தங்காமல், அதாவது மனதிற்குள் அந்த கல்வி வருவதற்கான வழி குறைவு, அதாவது கான்சன்ட்ரேஷன் குறைவதற்கு, மனது அலைபாய்வதற்கான வழி இருக்கிறது. ஆகையினாலே விநாயகர் வழிபாடு, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு விநாயகர் வழிபாடு, யோகா, தியானம் வெற்றியை தரும். அன்பு நேயர்களே, ஜனவரி 6, 2025 திங்கட்கிழமை துவங்கி ஜனவரி 12, 2025 ஞாயிறு வரை கலியுகம் குரோதி வருடத்தைய மார்கழி மாதம் 22 முதல் 28 வரை இந்த நாட்கள் திதி மற்றும் நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பார்ப்போம். குரு பகவான் ரிஷபத்திலே வக்ரம், சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம், குரு பார்வை கன்னி, விருச்சிகம், மகரத்திலே இருக்கிறது. சனியினுடைய பார்வையும் சிம்மம், விருச்சிகம், மேஷத்திலே இருக்கிறது. ஆகையினால விருச்சிக ராசி அந்த கட்டம், அந்த ராசி உங்களுக்கு எந்த பாவகமாக வருகிறதோ அதுல மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக கடமை உணர்வோடு சட்டத்திற்குட்பட்டு இருக்கும்போது வெற்றியை தரும். சனி பகவான் செவ்வாயோடு சஷ்ட அஷ்டகம். 5 ஜனவரி முதல் புதன் தனுசு பெயர்ச்சி, வருடத்தினுடைய முதல் முக்கிய பெயர்ச்சி. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இந்த வருடத்தை இந்த 2025 பூத்து மிக முக்கியமான 2025 முதல் முக்கிய கிரக பயிற்சியாக புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுவிற்கு பயிற்சியான அற்புத வாரம். புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தரக்கூடிய அமைப்பு. எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரோதி வருடம் மார்கழி 22 திங்கட்கிழமை ஜனவரி 6, 2025 6:23 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 7:06 PM வரை, அதன் பிறகு ரேவதி. நாள் முழுவதும் சித்த யோகம். அஷ்டமி தோஷங்கள் நிச்சயமாக கிடையாது, சுப நாள். ஆகையினால பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், அன்னப்பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக சாப்பாடு ஊட்டுவது, பள்ளியில் சேர்க்க, புதிய பாடப்பிரிவுகளை துவக்க அல்லது
புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஏதேனும் ஒரு விஷயத்தை சேர்ந்து டைப்ரைட்டிங் போன்ற விஷயத்தில் சேர்ந்து படிக்க, பெயர் வைக்க, ஒரு தொழில் நிறுவனத்திற்கான பெயரை புதிதாக தேர்ந்தெடுக்க, இவற்றிற்கெல்லாம் இந்த திங்கட்கிழமை 6 ஜனவரி 2025 ஏற்ற நாளாக அமையும். மார்கழி அமாவாசைக்கு பிறகு திருமணம் சார்ந்த பணிகளில் அனைத்திலுமே ஈடுபடலாம். ஆகையினாலே இது ஒரு சிறப்பான நாள். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 23 செவ்வாய்க்கிழமை ஜனவரி 7, 2025 4:27 PM வரை அஷ்டமி. அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் ரேவதி 5:50 PM வரை. அதன் பிறகு அஸ்வினி. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் துர்காஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி துர்காஷ்டமியாக இது அமைகிறது. பௌமாஷ்டமி மாலை 5:50க்கு பிறகு மாலையிலே அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. ஆகையினாலே லட்சுமி நரசிம்மருக்கான வழிபாடு செய்வது, செவ்வாய் பகவானுக்கான வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செய்வது, இவையெல்லாம் கடன் தீர, கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை தரும். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 24 புதன்கிழமை ஜனவரி 8, 2025 2:26 PM வரை நவமி. அதன் பின்னர் தசமி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 4:29 PM வரை. அதன் பிறகு பரணி. 4:29 PM வரை மரண யோகம். அதன் பின்னர் சித்த யோகம். ஆகையினாலே மாலை வரை இந்த மரண யோகம் இருப்பதனால் இந்த நாள் மிருத்யுவாக, அதாவது சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது, எந்த புதிய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. தூரதேச பயணங்களை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள், வீட்டிலிருந்து பல கிலோமீட்டர், சாதாரண வேலைக்கு சென்று வருவதை விடுங்கள், புதிதாக ஏதேனும் ஒரு தொலைதூரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. அப்படி அல்ல, மிக முக்கிய அவசிய பயணங்கள் செய்தே ஆக வேண்டும் என்றால் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து நீங்கள் பயணத்தை துவக்க வேண்டும். திதித்வயம். அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 25 வியாழக்கிழமை ஜனவரி 9, 2025 12:22 PM வரை தசமி. அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் பரணி நட்சத்திரம் 3:07 PM வரை. பிறகு கார்த்திகை. பகல் 3:07 PM வரை சித்த யோகம். அதன் பின்னர் மரண யோகம். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்வதற்கு இந்த மன்வாதி தினம் ஏற்றதாக இருக்கிறது. பெருமாள் கோவில்களில் மோகினி அலங்காரத்தில் பெருமாளை நீங்கள் தரிசிக்கலாம். இது நல்லெண்ணத்தை உருவாக்கி உடல் நோயை தீர்த்து பாவங்களை போக்கக்கூடிய இந்த தரிசனத்தினுடைய பலன் அமையும். இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். கிருத்திகை விரதம் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்றது. முருகன் வழிபாட்டின் மூலமாக இனிய இல்லறம், நல்ல குழந்தைகள், அற்புத அழகோடு, அழகு பொலிவோடு, அறிவோடும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற அமைப்பான ஒரு வழிபாடு இது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 26 வெள்ளிக்கிழமை ஜனவரி 10, 2025 திதி 10:19 AM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. கார்த்திகை நட்சத்திரம் 1:45 PM வரை. பிறகு ரோஹிணி. 1:45 PM வரை சித்த யோகம். அதன் பின்னர் அமிர்த யோகம். தனிய நாள். இந்த நாளிலே தான தர்மங்களை செய்யும் போது அற்புத பலன்களை தரும். ஆகையினால் அதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே மிக அற்புதம் என்ன? சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. பெருமாள் கோயில்களிலே பரம பத வாயில் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவது. ஏகாதசி விரதம் இருந்தால் மிக அற்புதம். தசமி அன்று, அதாவது முதல் நாளிலேயே தசமி அன்று எண்ணெய் தேய்த்து குளித்து காலையில மதிய உணவை மட்டும் தசமி அன்று உட்கொண்டு, அந்த தசமி அன்று இரவு உணவை தவிர்த்து ஏகாதசி முழுவதுமாகவே விரதம் இருந்து ஏகாதசி இரவிலே கண் விழித்து பெருமாள் வழிபாடு என்பது மிக பெரும் அற்புதங்களை செய்யும். அடுத்த நாள் பாரணை செய்துவிட்டு துவாதசியிலே உணவு உட்கொள்வது, இதுதான் இதனுடைய ஏகாதசி விரதத்தினுடைய அந்த அமைப்பு. இது புத்திரதா ஏகாதசி, குழந்தை பாக்கியத்திற்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள். இரவு 2:22 AM, அதாவது மறுநாள் காலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கர்ப்போட்டம் முடிவது என்றால் இது நாள் வரை ஒரு மேக மூட்டம் இருந்திருக்கும், சிறு தூறல் மட்டுமே இருந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் பெருமழை கண்டால் அந்த வருடத்திலே மழை அந்த அளவிற்கு சிறக்காது என்று பொருள். ஆகையினால் கர்ப்போட்டம் முடியக்கூடியதாய் அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 27 சனிக்கிழமை ஜனவரி 11, 2025 இந்த நாள் 8:21 AM வரை துவாதசி, பின்னர் 6:34 AM வரை திரையோதசி, பின்னர் சதுர்தசி.
ரோஹிணி நட்சத்திரம் 12:29 வரை, பிறகு மிருகசீரிடம். நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. கூர்ம துவாதசி, மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததில் இது ஒரு அவதாரம், கூர்ம அவதாரம். இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது மார்கழி மாதம் துவாதசி. ஏகாதசி முடிவடையும் இந்த நாளிலே சிலர் விரதம் இருந்து தனுர் மாதத்தின் சுக்லபட்சம் 12வது நாளிலே வரும் இந்த கூர்ம துவாதசியை வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். மந்தார மலை பாரம் விஷ்ணு சுமப்பதற்கு இந்த அவதாரம் தான் மிக அற்புதமாக ஒரு வடிவிலே மிக உபயமாக இருந்தது. இந்த நாள் சனிக்கிழமையிலே பிரதோஷம். மாலை வேளையிலே 4:30 மணி முதல் 6 மணிக்குள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்தியின் வழியாக சிவனை தரிசனம் பார்ப்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த சனி பிரதோஷம் சகல தோஷங்களையும் போக்க ஒரு அற்புதம். அவமாகம் 3 திதி அல்லது 3 நட்சத்திரம் யோகம், அதாவது ஒன்றாக இருப்பது அவமாகம். ஆகையினால இந்த நாள் ஒரு அவமாகமாக இருக்கிறது. இந்த நாள்ல திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் தான தர்மங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். தான தர்மங்கள் செய்யலாம். அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய பலன். ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் கூட 100 பேருக்கு அன்னதானம் செய்தது போன்ற அற்புதம் நிகழும். இந்த நாளுக்கு மந்த ரோகிணி செய்யும் தானங்கள் நீண்ட ஆயுளை தரக்கூடியதாக இருக்கும். மந்த ரோகிணியில செய்யக்கூடிய தானங்கள் நீண்ட ஆயுளை தரும். பல மடங்கு பல பிறவிகளுக்கு நற்பலனை தரும். அது மட்டுமல்ல, இது கூடாரை வள்ளி என்ற இந்த நாள் மார்கழி மாதத்திலே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை மணக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே 27 நாட்கள் விரதம் இருந்த ஆண்டாள் தனது நோன்பை நிறைவு செய்ய இந்த கூடாரவள்ளி நிகழ்வு இன்று மார்கழி 27. அடுத்தது குரோதி வருடம் மார்கழி 28 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 12, 2025 5:03 AM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. மிருகசீரிடம் நட்சத்திரம் 11:24 AM வரை, பிறகு திருவாதிரை. நாள் முழுவதும் சித்த யோகம். இது சுப நாள். அவசிய நல்ல காரியங்களை செய்யலாம். லவண தானம், அதாவது லவணம் என்றால் சமஸ்கிருதத்தில் உப்பு என்று பொருள். அஸ்தி போஜனம் லவணம் என்றால் உப்பு, உணவிலே உப்பு அதிகமாக இருக்கிறது அல்லது உப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். கல் உப்பு வாங்கி தானமாக தருவது. இப்படி கல் உப்பை தானமாக செய்பவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கும் அழகான தோற்றப்பொழிவு ஏற்படும். இந்த உப்பிற்கும் அழகிற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. மேலும் எப்போதும் அவர்களுடைய அழகும் இளமையும் குறையாது என்று நிர்ணயிக்கப்பட்டு மரபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே நிர்ணய சிந்து என்ற ஒரு புத்தகமும் விவரிக்கும். இரவில் ஆருத்ரா தரிசன அபிஷேகம், ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரம் துவங்குகிறது. அதனால் இரவிலே ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும். ஐந்தொழிலையும் ஒருங்கே புரிந்து பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் 6 தினங்கள் மட்டுமே அபிஷேகம். அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் மிக மிக விசேஷமானது. கொடியேற்றத்துடன் சிதம்பரம் கோயிலிலே நேற்று, அதாவது இந்த பதிவை நான் தரக்கூடிய முதல் நாள் துவங்கியது. இதை ஆருத்ர அபிஷேகம் என்று சிறப்பித்து அனைவரும் போற்றி பாராட்டி மகிழக்கூடிய அமைப்பு. மாத நரசிம்ம சதுர்த்தசி. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.